அந்த மொட்டையன் இருக்கான்ல, ஆள பார்த்தா 4 பேத்த இழுத்து போட்டு அடிக்கிற மாரி இருக்கான். பந்த பார்த்து அடிக்க மாட்டேங்கிறான்டா. ஃபுட் ரிவ்யூவர்லாம் எவனாச்சும் சொல்லிட்டான்னு காஸ்ட்லியா ஒரு ஐட்டம் வாங்கிருவோம். அது நல்லா இல்லனாலும் சாப்பிட்டே தீரணுங்கிற மாரி மிச்சல 14 கோடி போட்டு வாங்கிட்டோம். வேற வழியில யூஸ் பண்ணியாகணும்னு இறங்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு நம்மளுக்கு இன்னைக்கு கெஸ்ட் பிளேயர் வந்திருக்காரு. வெங்கட் வந்திருக்காரு. எல் கிளாசிக்கோட திருப்பியும் ஜெயிச்சிட்டோம். ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீயேடா. போர் அடிக்குதுடா எங்களுக்கு ஜெயிச்சு ஜெயிச்சு கொஞ்சம் மும்பைட்ட. எங்களுக்கும் ஏதாவது புலம்பணும்னு தோணுது. ஆனா புலம்பவே முடியல. இந்த சீசன் ஒரே ஒரு மேட்ச் தான்ன்ற திமிர்ல பேசிட்டு இருக்க. இந்த மிச்சல் அடிக்கலைன்னா கூட ஓகே. இந்த ராயுடு எல்லாம் வந்தான்னா 4 பால் சுத்துவான். ஒர்க்கால்னா 5வது பால் அவுட் ஆயிட்டு போயிருவான். இவன் 15 பால் நிக்கிறான். 15 பால் நின்னுட்டு 120 ஸ்ட்ரைக் ரேட். இது தாண்ட மாட்டான். எப்போ 15 பால் நின்னாலுமே 120 ஸ்ட்ரைக் ரேட் தாண்ட மாட்டான். அவுட்டும் ஆக மாட்டான். பால்ஸ வந்து ஈட் பண்றான். லைக் அதான் வந்து லைக் பிக்கெஸ்ட் மிஸ்டேக் ஆஃப் லைக் யூ கேன் டு as a batter in T20. தலா வந்து தான் வந்து அந்த 3 6 அடிச்சு எல்லாத்துக்கும் ஹார்ட் ஆன் கொடுத்துட்டாரு வந்து. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடா ஹேட்ரிக் 6 எல்லாம் அடிப்பாருன்ட்டு. ஆமா. ஹர்திக் வந்து நம்மளுக்கு 12th பிளேயர்னு எனக்கு தோணுது. லைட்டா. லைட் வந்தான் பவுலிங் போட்டு 3 6 கொடுத்தான். பேட்டிங் பண்ணி டாட் பால் ஆடி கொடுத்தான். பிரசன்டேஷன் செரிமனிலயும் தலைய புகழ்ந்துட்டு வெளியே போயிட்டான். அதான்டா. தூபே வந்து ஆப்போனன்ட் ஓட பிளானையே வந்து அப்செட் பண்ணி விட்டுறான். ஒரு பவுலிங் ஆர்டர் வச்சிருக்கானுங்க. தூபே இறங்கிட்டானா சரி இப்போ நம்ம வந்து ஸ்பின் அட்டாக் கொண்டு வர முடியாது, பேஸ் அட்டாக் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி பேஸ் அட்டாக் அவன் பேஸ் ஆடி பழகி ரொம்ப நாள் ஆச்சு. அவன் இப்ப பேஸ் அது வேற விஷயம். ஆனா வந்து அவனாலேயே வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன், பெரிய ஹெட்டேக் ஆப்போனன்ட் டீமுக்கு டூபேனால. டூபேல முன்னாடி மாதிரி இல்லடா, ரொம்ப சென்சிபிளா ஆடுறான்டா செய்யுது. சென்சிபிள்ங்கிற வார்த்தையே சொல்லாதடா. எனக்கு டேரல் மிச்சல் ஞாபகம். ஏய் அவன ஏன்டா ப்ளீஸ்டா. அப்படி இல்லடா செய்யுது. கண்ணா அடிச்சு கேட்ச் குடுக்குற சென்சிபிள் நாக்கு யாரு கோலி ஆடுவாரு 140 ஸ்ட்ரைக் ரேட்ல. இல்ல என்னன்னா இல்லடா ஒன்னு கிளியர் பண்ணிடுவான் இல்ல கீழ அடிப்பான். இன்னைக்கு நேத்து அடிக்க முடியல, ஸ்பின்னு போட்டு அடிக்க முடியல. சூப்பரா 7-4 வந்து தூபேட்ட இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அழகா நீ போட்டியா அழகா கீழ அடிச்சுக்கிறேன். ஆர்சிபி தவிர ஓரளவு டீசெண்டா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ற எல்லா டீமுமே தூபே வந்தோடனே ஸ்பின்னரே கொண்டு வர மாட்டானுங்க. ஒரு ஸ்பின்னர் கூட போட மாட்டாங்க. அதான் கரெக்ட். நீங்க அத சொல்லும் போது டிஸ்க்ளைமர்ல ஆர்சிபி தவிர ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு இருக்குன்னா ஆர்சிபி கிடையாது. ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ல கூட ஜூஸ் தான் குடிப்பானுங்க. நம்மகிட்ட தான் பேசுறதுக்கு எதுவும் இல்லையா. ஆர்சிபி ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு எப்போ இந்த கேமரூன் கிரீனை 17 crore ட்ரேட் பண்ணானுங்களோ அப்பவே தெரியலையா? டீம்ல பவுலரே இல்ல. இல்ல ப்ரோ, அதுதான் பெரிய கெனான் ஈவென்ட்டுக்கே அந்த 16 crore ட்ரேட் தான் பெரிய ஈவென்ட்டாவே அமைஞ்சது. அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரேடு. மேட்ச் ஆடல, பவுலிங் போடல, பேட்டிங் பண்ணல நல்லா. ஆனா ஒன் ஃபேமிலியை முடிச்சு விட்டானுங்க. நேத்து மிச்சல் பதில் ரிஸ்வியை ட்ரை பண்ணிருக்கலாம். அட்லீஸ்ட் அவன் 10 பாலுக்கு ஏதாவது பண்ணிருப்பான், என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து முன்னால இருந்து சொல்லுவேன், இந்த மிச்சல் வேணாண்டா, அலிபாயே இறக்குங்க. ஆனா உன் பேரு சையது, அவர் அலிபாய், உனக்கு அவருக்கு லிங்கான்னு சொன்னீங்கடா. அதனாலதான் நீ சொல்ற உங்களுக்கு எப்பவும் தூரத்து சொந்தமா வருவான், நீ சப்போர்ட் பண்ற. அதெல்லாம் மிச்சல் நல்லா அடிப்பாரு அப்படின்னீங்க. இப்ப ரொம்ப நல்ல பையன்னு சொன்ன 2 பை இருக்கானுங்கல்ல, 2 பேரும் வச்சு செய்யறானு. இப்போ ஒரு ரச்சின ஒரு கணக்குல விட்டுறா. அவன் 2 மேட்ச் அடிச்சப்ப கூட நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சான். எனக்கு என்னன்னா ஓப்பனிங்ல அப்படி ஒரு பைத்தியம் வேணும். ஏன்னா அவன் அவுட் ஆகுது கூட கண்ணை மூடி சுத்துறான்டா. பேட்டை பந்த பார்த்து விசிறான். அவன் லக் அன்னைக்கு மாட்டிச்சுன்னா ஒரு 20-30 ரன் ஸ்பீடா வந்துடும். ஸோ அவன் ரச்சின் விட்டுரு, அவன் ஸ்பாட் ஃபிக்ஸ்டு. டேரல் மிச்சல் தயவு செஞ்சு அலிபாய் மாத்துங்க. அலிபாய் கன்சிஸ்டன்ட் இல்லைன்னா கூட ஒரு 15-20 ரன் சீக்கிரம் அடிப்பாப்ல. பவுலிங்ல 1-2 ஓவர் உள்ள சொருகலாம். எவ்வளவோ பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஏன் எங்காவது மிச்சல் ஓவர் போட மாட்டான்? நீ பார்த்து விக்கெட் பார்த்தே இல்லையா? இந்த கும்பல்ல ஒரு டேரல் மிச்சல் சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். பயங்கர கெட்ட வார்த்தையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கேன். இந்த மேட்ச் வந்து எவன் என்னென்ன வாய் பேசுனாங்களோ எல்லாமே நம்ம வந்து டிக் பண்ணியாச்சு. கெய்க்வாடோட ஸ்ட்ரைக் ரேட் சொன்னானுங்க. அவ்வளவுதான். ஸ்ட்ரைக் ரேட் பிளஸ் வின்னிங் நாக் ஆடியாச்சு. ஹோம் கிரவுண்ட் தவிர வேற எங்கேயும் ஜெயிக்க மாட்டான்னு வான்கடையிலே போய் பல்டான்ஸ் அடிச்சுட்டு வந்தாச்சு. ஆனா வந்து டைம்ல வரமாட்டாரு. வந்தாரு, குனிய சொன்னாரு, செஞ்சாரு, போனாரு. 3 பால் நறுக்குன்னு தம்பி. ஒரு ஆர்காஸ்மிக் டே வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு நடந்துச்சு. 16th ஓவர் வரை இவன் சூப்பரா வேற ஒரு ஓவர் போட்டார். 2 ரன் ஒரு விக்கெட். நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டோம். அதுக்கு அடுத்த ஓவரும் பெருசா ஸ்கோர் ஒரு 10 ரன் அந்த மாதிரி தான் ஸ்கோர் வந்தது. அது ஆக்சுவலா ஒரு செட்டப் தான்டா. அப்பதானே ஹர்திக் கான்பிடென்ட்டா டெத் ஓவர் போட வருவான். புரியுதா? எல்லாமே ஒரு செட்டப் தான். புரிஞ்சுக்கோ. அந்த ஓவர் அடிச்சு லாஸ்ட் ஓவர் தலசன் பிளானிங்கா எல்லாமே செட்டப் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா, அவங்க டீம்ல ஒரு அல்சாரி ஜோசப் வச்சிருக்காங்க பாத்தியா பவுலிங்ல. இது ரொமாரியோ செப்பர்ட். அதெல்லாம் வந்து சூப்பரா பண்றாங்க. ரோஹித் சர்மா இருக்காருல்ல, அவர் வந்து ஆக்சுவலா
லைட்டா ஒரு ஸ்லீப்பர் செல் தான் எனக்கு என்னமோ தோணுது. அதாவது சிஎஸ்கே கிடையாது. நாங்க கடந்த எல் கிளாசிக்கோல ஜெயிக்கல. இவன் வந்து ஜெயிக்கிறதா அப்படின்னு சொல்லி தலைவர் மிடில் ஆர்டர்ல ஒரு தடவுனாரு பாரு. இல்லடா மிடில் ஆர்டர் பிடிச்சிருக்கான்டா 100 ஸ்ட்ரைக் ரேட்ல. அப்ப ரெக்கார்ட் வந்து 12 இருந்துச்சு. அஸ்வின் வந்து கோலி சொன்னதா சொல்லுவான். டெத்ல வந்து இருக்கிறதுலே டேஞ்சரஸான பேட்ஸ்மேன் யாருன்னா இவரு ரோஹித் சர்மா தான். எங்க போடணும்னே புரியாது. அவன் வந்து துஷார் தேஷ்பாண்டேவும் சர்துலும் டாட் பண்ணிட்டு போயிட்டு இல்ல சரியான ஓவர நேத்து. இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. கரெக்ட். பிராவோ வந்து என் குழந்தைங்கடா 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருந்தான் பாத்தியா. அந்த 14th and 15th ஓவர் தான் சேஞ்ச் கேம். 2 ரன் 3 ரன் அந்த ஓவர். இல்லடா இந்த ஜட்டுவோட கடைசி ஓவரும் அவன் கொஞ்சம் ஒரு 4 போச்சுதான். பட் இருந்தாலும் கொஞ்சம் டீசெண்டா தான் போட்டு போனான். ஜட்டு ஓவர்ல ரன்னே கிடையாது. ரொம்ப சூப்பரா போட்டான். இவன் முஸ்தபிசர் பால பார்த்து ஃபிகரை ஃபாலோ பண்ற மாதிரி ஃபாலோ பண்றாடி. டைவ் அடிடா புடிடா பால் புடிக்கிறேன்டா பால. இப்ப பால் பின்னாடியே ஓடுன அவ்வளவுதானே. நான் ஓட்ட பாரு. அடுத்த பாலே தேஷ்பாண்டே அது கேட்ச். சரி சும்மா விட்டுனா கூட 1 பவுன்ஸ்ல 4 தான் போயிருக்கும் போல. தூக்கி குத்துவலுக்கு ஏத்துற மாதிரி ஏத்தி விட்டான் அந்த பக்கம் பால. அதனால அவன் ஓவர்ல நீ 37 ரன் கொடுத்தானா ஒரு 8 ரன் அப்படியே கட் பண்ணிக்கோ. அவன் வந்து 24 பால்ஸ் 28 29 தான் அவன் கொடுத்தான். ரொம்ப டீசெண்டா பவுலிங் போட்டான். அவன் ஐ அக்ரி. முஸ்தபிசரை மன்னிச்சு விட்டுறலாம் ப்ரோ. ஸ்கை கேட்ச் தரமான கேட்ச். லார்ட எல்லாருமே வந்து லார்ட திட்டும் போதெல்லாம் உள்ளுக்குள்ள எனக்கு வந்து ஒரு கஷ்டமாவே இருக்கும். ஏன்னா ஆக்சுவலா அவனை எனக்கு பிடிக்கும்னு சொன்ன வர மேலே இங்கேயும் பார்ப்பானுங்களா. ஆனா எனக்கு லார்ட் ரொம்ப பிடிக்கும். லார்டு வந்து 2 தரமான கேட்ச் பிடிச்சாரா. அது வந்து பார்க்க சிம்பிளா இருக்கலாம். ஒன்னு பத்திரனா பவுலிங்ல ஒரு கேட்ச் பிடிச்சான் பாத்தீங்களா. அந்த ஃபர்ஸ்ட் பாலே கேட்ச். அந்த மிட் விக்கெட் அவ்வளவு க்ளோஸா நின்னு பிடிக்கலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்டா. சீரியஸா வந்து ஷார்ப்பா வரும். எவனா இருந்தாலும் விட்டுருவான். இப்படி தடுமாற மாதிரி விட்டுருவான். அதை வந்து சூப்பரா பிடிச்சான். இன்னொரு கேட்சுமே கூட பார்க்க வந்து மேல ஏற ஹைட் கேட்ச் மாதிரி தெரியும். ஆனா உள்ள இருந்து வெளில போய் பிடிச்சான். அதான்டா பால பின்னாடி சேஸ் பண்ணி போய் பிடிக்கிறது எப்பயுமே கஷ்டம் தான். அதை வந்து சூப்பரா பிடிச்சான். உண்மையாலுமே ஷர்துல் அந்த 2 கேட்ச் வந்து டேர்னிங். சரி பத்திரனா பவுலிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க வெங்கி? பத்திரனாவா ஒண்ணு பேட்ஸ்மேன் கால உடைக்கிறான் இல்ல கீப்பர் கால உடைச்சே விட்டுட்டான். நேத்து மீம்ஸ்லயே பெஸ்ட் பார்த்தது எதுன்னா இப்படிதானே உங்களுக்கு மலிங்கா வச்சு விக்கெட் எடுக்கும்போது எங்களுக்கு எரிஞ்சிருக்கும். எக்கனாமிக்கல் மட்டும் இல்லாம கரெக்டா போடுறான். லைக் விக்கெட் டேக்கிங் பால்ஸ். லைக் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து கெய்க்வாடோட கேப்டன்சி தான். பிளஸ் அவரோட டெம்பரமெண்ட். நீங்க ஏன்னா 207 டிஃபெண்ட் பண்றப்ப பவர் பிளேல ரன் போயிட்டு தான் இருந்துச்சு. 60 ரன்ஸ் பக்கமா போயிடுச்சு. பட் எங்கேயுமே அப்ப வந்து பத்திரனாவை நம்ம உள்ள கொண்டு வரலாம். ஒரு யாரா இருந்தாலும் ஒரு பயத்துல சரி நம்மளோட பெஸ்ட் பேக்கப் பவுலரை உள்ள கொண்டு வந்துடலாம் அவன் யோசிக்கவே இல்லை. அந்த 4 ஓவரை கரெக்டா ஹோல்டு பண்ணிட்டே இருந்தான். விக்கெட் தேவைப்படுங்கிறப்ப உள்ள போட்டு அதான் நீங்க பாத்தீங்கன்னா பவர் பிளே அப்போ சிஎஸ்கே கண்ட்ரோல்லே கிடையாது மேட்ச். பட் ஹி ஹேட் இஸ் கார்ட்ஸ். இதை வந்து நான் நீ உன்னால சரி 60 ரன் இப்ப அவர் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல அதான் சொன்னார் ருத்ராஜ். 60 ரன் ஐ டேக் இட் நோ ப்ராப்ளம் அப்படின்னு தான் சொன்னான். ஏன்னா 60 ரன் போனா போகுது. பட் என்கிட்ட பின்னாடி கார்ட்ஸ் இருக்கு. நீ பின்னாடி அடிக்க முடியாது. நீ மிச்சம் இருக்க 14 ஓவர்ல 140 பிளஸ் அடிக்க முடியாதுங்கிறதுல கான்பிடண்டா இருந்து வச்சு போட்டு சூப்பரா டிஃபெண்ட் பண்ணாங்க. 5 bowler சூப்பரா ஷஃபிள் பண்ணான். கிரவுண்ட்ல 200 வந்து பார் ஸ்கோர் பேசிக்கலி 15 ஓவர்ஸ் சேஸ் பண்ணானுங்க ஆர்சிபி. இந்த இதை வந்து நம்ம பவுலிங் அட்டாக் ஷர்துல் தாக்கூர் துஷார் தேஷ்பாண்டே வச்சுட்டு ரொட்டேட் பண்ணி டிஃபெண்ட் பண்றதெல்லாம் நிஜமாலே பெரிய விஷயம் தான். ஆர்சிபி போட்டதெல்லாம் பவுலிங்னு சொல்லாதீங்க. எனக்கு நேத்து இன்னொரு ஹோல்சமான மொமெண்ட் என்னன்னா கெய்க்வாட் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல உங்களுக்கு ஃபேவரட் மொமெண்ட் என்னன்னு கேட்டதுக்கு ஒரு யங் விக்கெட் கீப்பர் வந்து கடைசியா 20 ரன் அடிச்சாரு. அதுதான் எனக்கு என்ன வேர்ல்ட் கப் செலக்ஷனுக்கு என்னென்ன பண்ணுவானுங்க அடுத்தது திருப்பி அதே மும்பைக்கு லாபி தான். மற்ற டீம்லாம் எப்படி டீம் எடுக்கிறாங்கன்னு பாருங்க. இன்னும் நம்ம வந்து ஸ்டார் வர்ஷிப்லயே தான் இருக்கும். லைக் ஃபார் வாட் ரீசன் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் T20 டீம்ல திருப்பி எடுக்கணும். ரோஹித் சர்மா வந்து எந்த ஐசிசி டோர்னமெண்ட்ல T20 டோர்னமெண்ட்ல ஆடி இருக்கான் லாஸ்டா. விராட் கோலி ஆடுறான். விராட் கோலி கிளட்ச் தான். விராட் கோலி கிளட்ச் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அவன் அந்த பாகிஸ்தான் மேட்ச் அப்படி இப்படின்ட்டு ஆடிடுவான். பட் ஆனா அவன் எப்ப ஆடுவான்னா டார்கெட் 160 இருக்கணும். உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க இந்தியா டீம்ல இருக்கவங்க எல்லாருமே சோக்கர்ஸ். when it is very important they leave it off. பேட்டை விட்டுருவானுங்க. absolutely that is the truth. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரஷர் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுன்னு கூப்பிட்டுப்பாங்க. கேம் ஆட தெரிஞ்சவெல்லாம் மேட்டர் கிடையாது. பிரஷர் போய் முக்கியமான மேட்ச் ஒரு பிளே ஆஃப்ஸ்ல அடிக்கிறானா ஃபைனல்ஸ்ல அடிக்கிறானா அந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு போங்க. பெரிய டீம் கூட அடிக்கிறான். ஸ்கை பாருங்க நேத்து முக்கியமான மேட்ச் அன்னைக்கு போட்டு அடிச்சான். ஆர்சிபியை போட்டு துவைச்சான். இப்ப இல்லடா காலங்காலமா ஆர்சிபியை போட்டு அடிப்பான். இல்ல நேத்து முக்கியமான மேட்ச். ஏன்னா சிஎஸ்கே கூட ஒரு ரைவல் மேட்ச் பட்டுன்னு போனானா அதுதான் அவனோட டெம்பரமெண்ட். நீங்க எவ்வளவு ஷாட்ஸ் எல்லாம் கிடையாது. பிரஷர் ஹேண்டில் பண்ண தெரியும். நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க எல்லா ஐசிசி டோர்னமெண்ட் செமி ஃபைனல் நாக் அவுட்ஸ் வாங்கிட்டே வரானுங்க. ஏன்னா பிரஷர் ஹேண்டில் பண்ண தெரியல.
சின்ன பசங்க கூட்டு போனா கூட இவ்வளவு பிரஷர்லாம் எடுத்துக்க மாட்டானுங்க. ஒரு குருட்டு நேரத்துல அப்படிதானே நமக்கு தோனியே கிடைச்சா 2007ல. அந்த அந்த இதையாவது பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். எல்லாமே மும்பை கண்ட்ரோல் தான் ப்ரோ. நீங்க எதுவுமே இப்ப பாருங்க டூபே ஆடுறான்ல, டூபே எடுக்கிறதே டவுட். எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துக்கு வந்து டெவால் பிரவிஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பொசிஷனுக்கு. நிஜமா அதுதான். தெரியல ஆஸ்திரேலியன் ஃபேன் ப்ரோ. எதுக்கு அவனுங்களுக்கு இப்ப சஜஷன் வேற கொடுத்துக்கிட்டு. தலைவன் பேட் கமெண்ட்ஸ் எப்படி பண்றான்? ஸ்டார்க் என்ன எடுக்கலாமா வேணாமா? ஆக்சுவலா மென்டல் ஹெல்த்துக்கு சரமான முடிவு இதுதான். எனக்கு செஞ்சு அலிபாயை எடுங்க, அலிபாய் எடுங்க, அலிபாய் எடுங்க. இது நான் வந்து முடியலடா செய்யது. அவருக்கும் எனக்கும் லிங்கலாம் இல்ல. நாங்க ஒரே இயக்கத்தை சேர்ந்தவங்க கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. எங்க மிச்சல் மாமா தான் மசில் வச்சுட்டு இங்க பாரு அப்படி வந்து பண்ணிட்டு இருக்கேன். 2 மூட்டையும் தடவி பார்த்திருக்காங்க. மிச்சல் மாமாவோட மூட்டை தான் சைனிங்கா இருக்கு. பசங்க எல்லாம் சூடா இருக்கானுங்க. நீ மிச்சலுக்கு சப்போர்ட் பண்ணி வாங்கி கட்டிக்க சொல்லிட்டேன். ஆனா இப்போதைக்கு மிச்சல் பொண்டாட்டி அவனுக்கு சப்போர்ட் பண்ணாது. அது புரிஞ்சுக்கோ. தேவலாம் குறுக்க வந்து மாட்டிக்காது. ஏதாவது ஒரு மேட்ச் அடிச்சிட மாட்டானு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதான் சொல்றேன், எவென்ச்சுவலி நீ ஒரு 20 மேட்ச் குடிச்சினா ஒரு மேட்ச் அடிக்கதான் செய்வான். அதுக்கு பிளேயர் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோ. ஃப்ளர்ட்டிங் வெர்சஸ் ஹராஸ்மெண்ட்னு சொல்லி ஒரு மீம் இருக்கும். கோலி அடிச்சா மட்டும் லோ ஸ்ட்ரைக் ரேட். இவரு ஆடினது ரோஹித் சர்மா ஆடினது ஃபைட்டிங் நாக்கு தெரியுங்களா? நேத்து இல்ல செல்ஃபிஷ்னு போட்டு இதுல சோசியல் மீடியால சரியான இதுல நேத்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது. அவனு கோலி ஃபேன்ஸ் எல்லாம் இது முடிச்சிட்டானு தெரியுமா? நான் கூட என்ன ஹர்திக் பாண்டியா ஆளுங்கன்னு நினைச்சேன். கோலி ஃபேன்ஸ் ஏன்டா எங்கெல்லாம் மட்டும் சொன்னீங்க? ஏன் இவரு 2 பேரும் பத்தின்னு வச்சுக்குவேன் 49 பர்ஸ் 77 78 அடிச்சிருக்கானுங்க. அதை எடுத்து போட்டானுங்க. ஃபர்ஸ்ட் லாஸ் வந்து இந்தியா டீமுக்கு. அது அவனுக்கு புரிய மாட்டேன். இத புரிஞ்சுக்கிட்டு 2 பேர் சேர்ந்து அவனுங்களை அடிக்கிறாங்க. என்ன தெரியுமா? ரோஹித் சர்மா உள்ள வச்சுட்டே ஜெயிச்சோம் பாத்தியா? அடிக்க முடியல. யாருங்க ஒரு நாள் மிச்சல் அடிய பாத்துட்டு வருங்க வந்துட்டு பிளாட்டா விடுறீங்களே வீடியோல. பட மாட்டேங்கிற பேட்ல என்னடா பண்ணுவேன்? இன்னொரு பட மாட்டேங்க சொல்ல பால நீட்டா தான் மிடில் பண்றான். சுத்த மாட்டேங்கிறான் பால பார்த்து. அவனோட இம்ப்ரூவ்மெண்ட் பாடுறா. இப்பெல்லாம் எப்படி போட்டுட்டு இருந்தேன். எவ்வளவு நல்லா போடுறான். நம்ம சேனலே அவனாலதான் ரீச் ஆச்சு. சரியா? இப்ப ரீச் அவனால கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு. T20ல 60 பால்லாம் நீங்க புடிச்சிட்டீங்கன்னா நீங்க 120 ரன்ஸ்லாம் அடிக்கணும். இல்லனா யூ ஹேவ் ஈட்டன் தி பால்ஸ். கிளியரா ஹர்திக் பாண்டியாலாம் yellow டி-ஷர்ட் தான்டா. உள்ள போட்டுருக்கான்டா அப்படி. ஆனா இன்னைக்கு இந்த ஆர்சிபி ஒரு அடிச்சான் தெரியுமா? ஃபர்ஸ்ட் பாலே வந்து 6 தான் அடிப்பன் அடிச்சான். இல்ல நேத்து ட்ரை பண்ணான்டா ஒண்ணும் முடியல. பவுலிங் எல்லாமே ஆர்சிபி பவுலர் மாதிரி இருக்க முடியுமா? ஆனா நம்ம வீடியோ எதை பத்தி பேசினாலும் சரி, பாலிடிக்ஸ் கரண்ட் பாலிடிக்ஸ் பத்தி பேசினாலும் ஆர்சிபி கூப்பிட்டு ரெண்டு அப்பா போயிட்டு தான் வீடியோ. எதுக்கு அவன் டாபிக்ல வரான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சொல்லுங்க வெங்கி ப்ரோ. நீ பிளிப்ல குருபாய பேச விட மாட்டான். அந்த மாதிரி பேச விடாம வச்சிருக்கோம். சொல்லுங்க வெங்கி. நேத்து ரோஹித் சர்மா மட்டும் லைக் ஹாஃப் செஞ்சுரி முடிச்சு உடனே அவுட் ஆயிருந்தான்னா மேட்ச் தோக்குறதுக்கு நிறைய சான்ஸ் வந்திருக்கு. இல்ல ப்ரோ, அதனாலதான் அவுட் ஆகல. புரிஞ்சுக்கோங்க. இருந்து முடிச்சு விட்டு போயிருக்கான். நீங்க கரெக்டா யோசிச்சு பாருங்க. எல்லாமே நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க. கரெக்டா ஸ்லீப்பர் செல்ன்றீங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கேனான் ஈவென்ட் தான். அந்த ஒரே ஒரு ட்ரேடு பண்ணி நம்மள எல் கிளாசிக்கோ கம்ஃபர்டபுளா ஜெயிக்க வச்சிருக்காங்க ஆர்சிபி. தேங்க்ஸ். ஒரு நல்ல விஷயம் பேசிட்டு சச்சின் பேசிட்டு இருந்தான் ஒரு 4-5 பிளேயர்ட்ட. சரியா? அவனை எல்லாம் பார்த்ததே இல்ல. அது ஒரே ஒருத்தர் தான் பாத்துருக்கு. இல்லடா ஒன்னு சொல்றேன். ஒன்றா சரி காமெடி மறந்துடும்டா ப்ளீஸ்ரா சொல்லிடுறேன். நேத்து ரோஹித் சர்மா ரிட்டர்ன் ஆன உடனே ப்ரௌட் ஆஃப் யூ மை பாய் அப்படின்னு ஜட்ஜின் நான் சொல்லியிருக்கேன். செஞ்சுரி அண்ட் லூசிங் காஸ்ட். இந்த மாதிரியே விளையாடுறியடா. அவரே பார்த்துட்டீங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் யார் நம்ம இதுல வந்து பாக்குறது இல்லையா? வந்து அதெல்லாம் சண்டை போட்டுட்டு தான் இருக்கானுங்க. ஆனா என்ன ஒரு நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் இதை பார்த்து ஜாலியா இருக்கானுங்க. நான் பேச முடியாதெல்லாம் பேசுறான். நிறைய பேர் சொல்றது என்ன, வெறும் சிஎஸ்கே பெர்ஸ்பெக்டிவ்லயே பேசிட்டு இருக்கோம். மும்பை பெர்ஸ்பெக்டிவ்லயும் கொஞ்சம் பேசிடலாம். இப்ப மும்பை இந்தியன் ஃபேன்ஸ் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கும்? ஹர்திக் பாண்டியா கேப்டன் பண்ணது கரெக்டான டெசிஷன் ஓடிட்டு இருக்குமா இல்ல எப்படி ஓடிட்டு இருக்கும்? இல்ல நேத்தே கழுவி ஊத்திட்டு தான் இருந்தாங்க. ரோஹித் சர்மா மாதிரி ஒரு கேப்டன் ஏன்டா பியூஷ் சாவ்லா கொடுக்க கூடாது? பாக்க அதே மாதிரி இருப்பான்ல. சேவாங்க பும்ராக்கு இது குத்தானே ரொம்ப டஃபா இருந்திருக்கும்டா. இது கேப்டன்சியா? இவ்வளவு கேவலமாலாம் பண்ணிருக்க மாட்டான்டா. பும்ரா மாதிரி ஒரு பொச்சரிச்சல் பிடிச்சவன் எவனுமே கிடையாது. அவன்லாம் வந்து ஒரு லீடரா இருக்கவே முடியாது. அதை புரிஞ்சுக்கும். ஒரு லீடருக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் பும்ரா கிடையாது. நான் இப்பயே சொல்லிடுறேன். நீங்க மும்பை ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா இப்பயே எடுத்துக்கோங்க. அவன் உங்க டீம்ல இருக்கவனே அவனையும் வளர விட மாட்டான். கோலியை சொன்ன மாதிரிதான். அவன் வந்து லீடரா இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸுமே கிடையாது. ஏன்னா வந்து தீபக் சஹார் சிஎஸ்கே ஒரு அமௌண்ட் போட்டு வாங்குது. அவனுக்கு என்ன குண்டி எரியுது தெரியும்? அவனுக்கு என்ன குண்டி எரியுது? எவனோ எவ்வளவோ கோடி போறான். உனக்கு வேணா டீம் விட்டு வெளியே வாப்பா, ஆக்ஷன் வாப்பா, உன்னை நல்ல ரேட்டுக்கு எடுக்க போறாங்க. அதுக்கு பியூஷ் சாவ்லா தரமான கேப்டன் தான். நீங்க போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதான் பண்ணுவாங்க. 11ல இருக்க மாட்டானே அவன். இவரை தூக்குங்கடா.
இவரு ரோஹித் சர்மாவை நம்பியா ஒரே எத்தனை ரோஹித் சர்மா சரி மும்பையோட கிளட்ச் பிளேயர் பொலாட் இல்ல, அதனாலதான் நம்ம டாமினேட் பண்ணிட்டு இருக்கோம். பேசிக்கலி இந்த மேட்ச் எல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிருப்பான். நல்லா யோசிச்சீங்கன்னா மும்பையோட அழிவுக்கு காரணமே வந்து இந்த துபாய் மேட்ச்ல வந்து எங்க ஆள் ஒரு லாஃப்டர் ஸ்வீப் பண்ணாரு ருத்ராஜ், அன்னையில இருந்து அழிய ஆரம்பிச்சானுங்க. அந்த 6 இல்ல, அந்த மேட்ச் இல்லைன்னா நமக்கு 2 கப் இல்ல இன்னைக்கு. அந்த 2021 மும்பை கேம் தான் ஸ்டார்ட் ஆஃப் தி டர்னிங் பாயிண்ட். அதுக்கு முன்னாடி தான் பொல்லாடு வந்து ஒரு ஒரு கொடூரமான சேஸ் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் பொல்லாடியே நிக்க வச்சு பவுலிங் போட ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலா அந்த மேட்ச்க்கு அப்புறம் பொல்லாடியே நிக்க வச்சு ரோஹித் சர்மா மாதிரி டாட் எடுக்க ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி வயிறு இருக்க பிளேயர் ஒரு பிளேயர் தான் அலௌடு, அது பியூஷ் சாவ்லா போடுங்க. சத்தியமா மும்பை இந்தியன்ஸ் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஜச்சின்னாவே இருக்குங்க. உங்களுக்கு செஞ்சுரி தானே வேணும், உங்களுக்கு செஞ்சுரி தானே வேணும். நான் அழகா 75 பால் அடிச்சு தருவான் உங்களுக்கு. போறப்ப அந்த மொட்டைய டேரல் மிச்சல் திட்டின மாதிரி இந்த யுவன் சங்கர் ராஜாவை 2 பேரும் திட்டிட்டு போங்க கொஞ்சம். டேய் கீபோர்ட்ல பெடெக்ஸ் வச்சு வாசிச்சிருக்கான்டா அந்த பாட்டு. இது அண்ணன்ட்ட எப்படி கொடுத்து பாட வச்சானே எனக்கு புரியல. டேய் அண்ணனுக்கு ஸ்கிரிப்ட் நாலேஜ் தான் இல்ல நினைச்சேன், மியூசிக் நாலேஜ் போலடா. இது எப்படா பாடவும் ஒத்துக்கிட்டாரு. கொஞ்ச நாள்ல அண்ணனோட சினிமா வாழ்க்கையும் போகுது, அரசியல் வாழ்க்கையும் போகுது. நான் வந்து ஆவரேஜ் விஜய் ஃபேன் கிடையாது. ஆக்சுவலா நான் வெறும் இந்த ஈரானியன் மூவிஸ், இந்த பெங்காலி மூவிஸ், அப்போ உலக சினிமா புளுத்தினா விடாமுயற்சியில வெயிட்டிங்க, அதெல்லாம் உலக சினிமாடா. எந்த காரை எங்க கமுத்திட்டு இருக்கா. சைக்கிள் ஓட்டினா கூட கீழே விழுந்துரும் போல. கேட்டா ரேசர். FDFSல விஜய் ஃபேன்ஸ் வந்து வெல் பிஹேவ்டா இருக்க போறாங்க. சீட்ல இருந்து எந்திரிக்காம ஸ்லோ பண்ணிக்கிட்டு. எப்படி மும்பை இந்தியன்ஸ்க்கு ரோஹித் சர்மாவோ அண்ணனுக்கு வெங்கட் பிரபு